108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகாவிற்கு காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக மற்றும் IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவால் 120 என்ற அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமாக எண்ணிக்கை கிடைத்தது. இருப்பினும் பெரும்பான்மையை 13ஆம் தேதிக்குள் நிரூபிக்க வேண்டும் என்ற ஆளுநரின் உத்தரவின் அடிப்படையில் நடைபெறும் வாக்கெடுப்பிற்காக காலை 9:30 மணிக்கு பேரவை கூடுகிறது. அவை கூடி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்டதும் ஆளும் கட்சியின் பிரதிநிதி ஒருவர் ஆதரவு கோரி பேச அனுமதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் அனைத்து வாயிற் கதவுகளும் அடைக்கப்பட்டு சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடக்கும். சட்டப்பேரவையில் MLAக்கள் அமர்ந்திருக்கும் பகுதிகளை வைத்து 6 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள MLAக்களில் எத்தனை பேர் ஆதரவு, எத்தனை பேர் ஆதரவில்லை என உறுப்பினர்கள் எழுந்து நின்று வாக்குகள் பதிவு செய்யப்படும். இறுதியில் அவற்றின் முடிவுகளை சபாநாயகர் அறிவிப்பார். சட்டப்பேரவையின் பெரும்பான்மை எண்ணிக்கை 118 என்றாலும் திருச்சி கிழக்கு தொகுதியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்துவிட்டதால் 233 உறுப்பினர்களும் அவையில் இருக்கும் பட்சத்தில் 117 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கைக்கு வாக்கெடுப்பு நடக்கும். அல்லது சில MLAக்கள் வரவில்லை என்றால் பேரவையில் உள்ள MLAக்களில் 50%த்திற்கு மேல் ஆதரவு கொடுத்தால் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவிப்பார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியாது என்பதால் தாவேக ஆதரவு 119ஆக இருக்கும். தற்போது தாவேக அரசை SP வேலுமணி, CV சண்முகம் அணியினரின் அதிமுக MLAக்கள் ஆதரிப்பதாக அறிவித்துள்ளதால் அவர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்பார்களா அல்லது அவைக்கு வராமல் பெரும்பான்மை எண்ணிக்கையை குறைக்க வழிவகுத்து தாவேக அரசு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க உதவி செய்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.